Hi students, welcome to Studies Media. இன்னைக்கு நம்ம Studies Media சேனல்ல BBA Logistics and Supply Chain Managementோட கோர்ஸ் டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க 12th டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண போறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ள வாங்க. BBA Logistics and Supply Chain Management இந்த டிபார்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் ரிலேட்டடான ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இப்போது இந்த டிபார்ட்மெண்ட்டோட குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா 12th கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும். இந்த 12th நீங்கள் எனி டிபார்ட்மெண்ட் எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் உங்களால் இந்த BBA லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை படிச்சுக்க முடியும். இந்த BBA லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரல் BBAவோட ஒரு ஸ்பெஷலைசேஷனாக லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டும் ஆட் ஆகி தான் வரும். இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறதுனால 12th எந்த குரூப் எடுத்தவங்களாலையும் இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சுக்க முடியும். ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. ஆஸ் யூஸ்வல் நார்மல் BBAக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. 6 மாதத்துக்கு ஒரு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக 3 வருஷத்துக்கு 6 செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. இப்போது இந்த BBA லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் எதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி படிப்பீங்க. ஸோ அந்த லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிப்பீங்க. அடுத்து வேர் ஹவுசிங் ரிலேட்டடாக படிப்பீங்க, இன்வென்ட்ரி கண்ட்ரோல் ரிலேட்டடாக படிப்பீங்க. அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, நெட்வொர்க் டிசைனிங்னா என்ன, இதை பற்றிலாம் நீங்கள் படிப்பீங்க. அடுத்தது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்லையும் நீங்கள் படிப்பீங்க. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பிளானிங் ஃபோர்காஸ்டிங் பற்றி படிக்கிறது, அடுத்து சப்ளை செயின் டிசைனிங் பண்ணுறது, அடுத்து குளோபல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன, இதை பற்றிலாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பீங்க. ஸோ டோட்டலாக அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ஜாப் கரிக்குலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ எல்லா விதமான ஜாப்ஸ்க்கும் உங்களால் போக முடியும். என்னென்ன ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளாக லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜராக உங்களால் போக முடியும், சப்ளை செயின் அனாலிசிஸ்ட்டாக உங்களால் போக முடியும், இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மேனேஜராக உங்களால் போக முடியும், அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜராக உங்களால் போக முடியும், அடுத்ததாக சப்ளை செயின் கன்சல்டண்ட்டாக உங்களால் போக முடியும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. நிறைய காலேஜஸில் இந்த BBA லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் கிடையாது. அப்படி எல்லா காலேஜிலுமே இருந்தாலும் ஒரு சில ஸ்பெஷலான காலேஜில் படித்தா மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அஷூரன்ஸ்லாம் கிடைக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் ஆல்மோஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிஸ்டிக்ஸ் சைடு உங்களால் போக முடியும், ஓனாக பிஸ்னஸ் உங்களால் வச்சுக்க முடியும், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சைடும் உங்களால் போக முடியும். ஸோ மெரைன் ரிலேட்டடாகவும் நம்மளால் ஜாபுக்கு போக முடியும், ஏர்லைன்ஸ் ரிலேட்டடாகவும் நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். லாஜிஸ்டிக்ஸ் எங்கெல்லாம் வருதோ அந்த ரிலேட்டடான கம்பெனிஸ்க்கு பெரிய பெரிய ரிலேட்டடான கம்பெனிஸ்லாம் நம்மளால் ஜாபுக்கு போக முடியும். BBA லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்சியல் அக்கௌண்டிங், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் பிளானிங், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், லாஜிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸு, அடுத்து இன்டர்நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸு, அடுத்து சப்ளை செயின் அனாலிசிஸ், இதை பற்றின எல்லாமே தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் படிப்பீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் 12th எடுத்து படிக்கிறீங்கன்னா படிக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுங்கள். உண்மையாகவே சூப்பரான ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் பற்றின மோர் டீட்டெயில்ஸ்க்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த டிபார்ட்மெண்ட்டோட காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, இதுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கா இல்லையா, இதுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ்க்கு கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் வேறு ஏதாவது கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கோர்ஸோட நேமை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட நல்ல அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.